வாழ்க்கையே ஒரு தேரோட்டமாக அமைந்திருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் பெருமானை பக்தியோடும் பண்போடும் போற்றி வழிபாடு ஆற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் திருவருள் சுரந்தளிக்கின்ற அந்த முகத்தோடு திருப்பார்வையோடு கந்தப்பெருமான் அபயவரம் காட்டி அடியார்களை எல்லாம் அங்கே ஆதரிப்பது மட்டுமல்ல, அஞ்சேல் என்று அருள் செய்கின்றான். யாரும் அஞ்சாதீர்கள், யாம் இருக்க பயமேன், என்ன வேண்டுமானாலும் என் திருவடியை நாடுங்கள் என்று பெருமானை நமக்கு காட்டுவது போலே வலது கரத்தை அபயகரமாக காட்டியிருக்கிறான். இடது கரத்தை பார்க்கிறோம். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்று சொல்லுவது போலே வேண்டுகின்ற வரங்களை தருகின்ற வரதகரமாக அமைந்திருக்கின்ற மேலான சிறப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். 12 கரங்களிலே 2 கரங்கள் இத்தகு சிறப்பு வாய்ந்த அடியார்களுக்கான கரங்களாக இருக்கிறது. ஏனைய கரங்களோ பெருமானுடைய கையிலே ஆயுதங்களை தாங்கி இருக்கிறது. ஏனென்றால் துட்டர்களை அழித்து விடத்தானே வேண்டும், நல்லவர்களை காப்பாற்றி விட வேண்டும் அல்லவா? ஆகவே கந்த பெருமானிடத்திலே மெல்லியல்பையும் பார்க்கிறோம், வல்வியல்பையும் பார்க்கிறோம். ஓடி மீன் ஓடி ஒரு மீன் வரும் வரைக்கும் வாடியிருக்குமாம் கொக்கு என்று சொல்வார்கள் அல்லவா? அதை போலே பெருமான் அடியார்களையும் ஓடவிட்டு பார்க்கிறான். இவர்களுடைய பக்குவம் எப்படி இருக்கிறது, இவர்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது, இவர்களுடைய வழிபாடு எப்படி இருக்கிறது என்று தருணம் பார்த்து அடியார்களுக்கு வேண்டுதல்களுக்கு அருள் செய்கின்ற பெருமானாக விளங்குகிறான். பெருமானுடைய ரதம் அசைந்து அசைந்து செல்லுகிற காலத்திலே அருமையான மணி ஓசை திவ்ய ஓசையாக நமக்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பக்குவத்திலே தொடர்ந்து இந்த வர்ணனைகளை இந்த தொலைக்காட்சி ஊடாக உங்களுக்கு தருவதற்காக சைவப்புலவர் நித்திய தசீதரன் அவர்கள். நன்றி சைவப்புலவர் கந்த சத்யதாசன் ஐயா அவர்களே. அற்புதமாக பெருமானுடைய ரதமானது மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து தெற்கு வீதியை நோக்கி நகருகின்ற அந்த அழகிய காட்சியை காணுகின்றோம். உண்மையிலே பெருமானுடைய ரதம் மெல்லென அசைகின்ற போது சைவப்புலவர் அவர்கள் கூறியது போல எங்களுடைய பாவம் மட்டுமல்ல, பழி மட்டுமல்ல, ஆணவம் மட்டுமல்ல, எம்மோடு கூடியிருக்கிற அரக்கத்தனங்கள், அசுரத்தனங்கள், பகமைகள், மாயைகள், மன மாயைகளோடு கூடியிருக்கின்ற வறுமைகள் கூட எம்மை நீக்கவல்ல பரம்பொருள் இன்றைக்கு சண்முகப் பெருமான் தேரேறி வந்து கொண்டிருக்கின்றார். அதனாலே பெருமானுடைய அந்த அருட்பேறுகளை எல்லாம் நாங்கள் பக்தி பூர்வமாக வழிபாடு செய்கின்ற அந்த பக்தர் குழாம்களை எல்லாம் நிறைத்திருக்கின்ற இந்த திருவீதியிலே வீதி எங்கனுமே அடியார் திருக்கூட்டமாக நிறைந்திருக்கிற போது அடியார்களை வழிபடுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்துவிட்டால் அதுவே பெரும் பாக்கியம் என்று அன்றைக்கு தாய்மானு சுவாமிகள் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தாமே வந்து எய்தும் பராபரமே என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் அத்தகைய முருகபக்தர்கள் அடியார்கள் திருக்கூட்டமாக நிறைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெருமானுடைய ரதம் அசைந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புத காட்சியை நாங்கள் இப்பொழுது கண்ணார கண்டு கையார தொழுது கொண்டிருக்கிற இந்த இயற்கை எழில் கொஞ்சுகின்ற இந்த திருவீதியிலே நிறைந்த பஜனை பாமாலைகளை யாத்திரையாக வருகை தந்திருக்கிற பக்தர்களை காணுகிறோம். அவர்கள் எல்லாம் இந்த ரதத்தினுடைய பின்னிலையிலே வருகை தந்து கொண்டிருக்கிற பக்தர்களாக பார்க்கிறோம்.